வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். நெத்திலி மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பு. தக்காளி 3 எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெந்தயம், வெங்காயம், புளி கரைசல் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, அவ்வளோதாங்க. வாங்க அடுப்பில் சட்டி போட்டிருக்காங்க. சட்டியில் வச்சா தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் வெடிக்கட்டுங்க. வெடிக்கணும், கருவை விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெந்தயம் வெடிக்கணும், ஆனால் கருவை விட்டுறக்கூடாது. அப்படி தான் வாசமாக இருக்கும். இது வெடிக்குது. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு உப்பு எவ்வளோ போடுறோமோ அதை இப்போ தக்காளியில் போட்டுடலாங்க. கொஞ்சமாக போட்டு நம்ம தக்காளி வதக்கிடலாம். அப்புறம் போட்டுக்கலாம். அதான் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோன்னா தான் நம்ம புளி ஊற்றணுங்க. இப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இதாங்க நல்லா வதங்கிட்டு தக்காளி. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம புளி ஊற்றிடலாங்க. அரைச்ச தேங்காயை போட்டுடலாம். அப்புறம் மிளகாத்தூள். வீட்டில் அரைச்சி வச்சுருக்காம குழம்பு மிளகாத்தூள் எல்லா குழம்புக்கும் அது போட்டுடலாங்க. உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு. நம்ம கிண்டி விட்டுலாம். நல்லா கரைச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம மாங்காய் போட்டுடலாம். கொஞ்சம் கொதி வந்தோன்னா மாங்காய் போடலாம். அதுக்கப்புறம் இறக்க போகும்போது மீனை போட்டு ஒரு சலங்க கொதி வந்தோன்னா இறக்கிட்டு கொத்தமல்லி தூவினாங்க. நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாங்காயை போட்டுடலாம். இப்போ இந்த மாங்காய் நல்லா வெந்துட்டுங்க. இப்போ இந்த மீனை நம்ம போட்டுடலாம்.
ஒரு கொதி வரட்டுங்க, நிப்பாட்டிடலாம். இப்போ நல்லா சலங்க கொதி வந்துட்டுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.